காலை வணக்கம். நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம். நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் ரெடி பண்ணேன். 1 ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா ஈரப்பதத்துக்கு காய வச்சு இப்போ அரிசி பிடிக்கும் பொழுது ஒட்டியும் ஒட்டாமல் வரணும். அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு மாவாக திரித்து சலிச்சுட்டு ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் இப்போ இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இந்த இடியாப்பம் மாவு பிசையும் பொழுது லைட்டாக நல்லா கொதிக்கிற தண்ணி விடுங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு இது நல்லா ரெடி பண்ணணும். இந்த மாவு ரெடி பண்ண மாவை நம்ம இடியாப்ப வழக்கில் நம்ம விட்டோம்னா நல்லா சரசரன்னு பிரேக் இல்லாமல் இறங்கும். மெதுவடை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும். புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யக்கூடியது இது. இந்த இடியாப்பம் வந்து நம்ம தேங்காய் பால் விட்டும் எடுத்துக்கலாம், கிச்சடியாகவும் செய்யலாம், தயிர் தாளிச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கிச்சடியும் பண்ணேன், தயிரும் தாளித்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலை வணக்கம். நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம். நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் ரெடி பண்ணேன். 1 ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா ஈரப்பதத்துக்கு காய வச்சு இப்போ அரிசி பிடிக்கும் பொழுது ஒட்டியும் ஒட்டாமல் வரணும். அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு மாவாக திரித்து சலிச்சுட்டு ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் இப்போ இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இந்த இடியாப்பம் மாவு பிசையும் பொழுது லைட்டாக நல்லா கொதிக்கிற தண்ணி விடுங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு இது நல்லா ரெடி பண்ணணும். இந்த மாவு ரெடி பண்ண மாவை நம்ம இடியாப்ப வழக்கில் நம்ம விட்டோம்னா நல்லா சரசரன்னு பிரேக் இல்லாமல் இறங்கும். மெதுவடை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும். புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யக்கூடியது இது. இந்த இடியாப்பம் வந்து நம்ம தேங்காய் பால் விட்டும் எடுத்துக்கலாம், கிச்சடியாகவும் செய்யலாம், தயிர் தாளிச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கிச்சடியும் பண்ணேன், தயிரும் தாளித்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.